நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். சோதரிகிற ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிலுவை தியான நேரத்திற்காக உண்மை துதிக்கிறேன். ஏசப்பா, நீங்கள் பேசும்படியாக கூட செபிக்கிறோம். அப்பா, இந்த உலகத்திற்காக நீர் வந்தி ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள் அனுபவித்து என்று சொல்லி அந்த தியானத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். சாமி ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசும்படியாக கூட செபிக்கிறோம். உம்முடைய நாமும் உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசுவின் ரத்தம், க்ளோரி டு ஜீசஸ் பவரேஷன். ஏசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிலுவை தியான நேரத்திற்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். இந்த சிலுவை தியான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த 40 நாட்களில் இந்த சிலுவை தியான நேரத்தில் நம்ம ஒவ்வொருத்தராக என்ன செய்ய போகிறோம், அதை தியானிக்க இருக்கிறோம். ஏசாமி இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் நன்மை செய்தார். அவர் பாவமறியாதவராய் சுற்றி திரிந்தார். ஆனால் அநேக பாடுகளை பட்டார். அதை நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அதை முன்மாதிரியாக நமக்கு அடிச்சுவடாக என்ன செஞ்சிருக்கார், அவர் வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒரு சிறு பாடலை நான் பாடுகிறேன். நீயுனக்கு சொந்தமல்லவே மேக்கப்பட்ட பாவி, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. நாம் எடுத்துக்கொள்ளுவோம். தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எப்படி பாடுகளின் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எத்தனை பாடுகள் அனுபவித்தாலும் அவர் என்ன செஞ்சாராம், பொறுமையாக இருந்தார். ஒருவேளை பாடுபடும் பொழுது பொறுமை என்று சொல்லி இந்த தலைப்பின் கீழாக நாம் பேச இருக்கிறோம். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் பாடுகளின் போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அதை என்ன செஞ்சிருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? ஒருவேளை நாம் குற்றம் செய்து அதற்கு என்று சொல்லி நாம் பாடுகளை அனுபவிப்பதனால எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மனுஷராகிய நாம் அநேக குற்றங்களை செய்திருக்கிறோம். அதற்கேற்ற தண்டனை இந்த உலகத்திலே உண்டு. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு குற்றமும் அவர் என்ன செய்யவே இல்லை. அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே என்ன செய்ய முடியுமாம், தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தை எப்படிப்பட்டது, நாம் பொறுமையினால் நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பொறுமையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவது பொறுமையோடு சகிக்க வேண்டும். எதை நாம் சகிக்க வேண்டும், ஒருவர் நமக்கு எதிராகவோ ஒருவேளை நாம் எந்த விதத்திலே குற்றம் செய்யாத பொழுது அந்த
குற்றத்தை நம் மீது சுமத்துகிறார்களோ அந்த நேரத்திலே அந்த பாடுகள் வழியாக நாம் கடந்து வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக சகிக்க வேண்டும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் பொறுமையாக சகித்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவர் உலகத்திலே வாழும் பொழுது அநேக நன்மைகளை செய்தார். அந்த நன்மை செய்வராகவே சுற்றி திரிந்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நியாய தீர்ப்புக்கு என்று சொல்லி நியாய தீர்ப்பு அந்த நாளிலும் கூட பிலாத்துவின் இடத்தில் அவர் கொண்டு செல்லப்பட்டார். அப்போ அவர் எந்த குற்றமும் என்ன செய்யவில்லை. ஆனால் அநேகர் என்ன செஞ்சார்கள்? அவர்களை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவர்களிடத்தில் நன்மை பெற்றவர்களும் கூட என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. ஆனாலும் கூட அவர் எந்த ஒரு வார்த்தையும் அவர் பேசவே இல்லை. அந்த இடத்துல அவர் பொறுமையாக என்ன செஞ்சார்? சகித்து கொண்டார். அதனால தான் சிலுவையில் அறையப்படும் பொழுது கூட அந்த கல்லர் என்ன செஞ்சாங்க? இழிவாய் ஒரு கல்லர் பேசினார். ஒரு கல்லர் என்ன செஞ்சாரு? உம்முடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக்கொள்ளுன்னு சொன்னாரு. ஆனாலும் கூட அந்த வேளையிலும் கூட அவர் இழிவாய் பேசும் பொழுது கூட அவர் என்ன செய்யலை? ஒரு வார்த்தையும் கூட பேசவில்லை. அதையும் கூட அவர் என்ன செஞ்சார்? பொறுமையாக சகித்தார். ஒருவேளை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பொறுமையோடு சகிக்க வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாள் முடிந்து போகும். ஆனால் அதற்கு முன்பாகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த 40 நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முடிவுகளையும் ஒவ்வொரு பொருத்தனைகளையும் நாம் ஏற்படுவது நல்லதுதான். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நம்முடைய சுயம் மாற வேண்டும். நம்மகிட்ட இருக்கிற வைராக்கியங்கள் மாற வேண்டும். ஒரு விடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பொறுமையோடு அவர் சகித்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அநேக பாடுகளை கடந்து வந்த பொழுது கூட யாரையும் ஒன்றும் பேசவில்லையே. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53 அதில் 7வது வசனம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். எவ்வளவு பொறுமையாக இருந்தார் பார்த்தீங்கன்னா. அப்போ நம் பாடுகளின் போது நாம் பொறுமையாய் சகிக்க வேண்டும். ஒரு வார்த்தையும் யாரிடத்தில் என்ன செய்ய முடியாது? சொல்லக்கூடாது. ஒருவேளை மனிதருக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அந்த கல்வாரி சிலுவையிலை கொண்டு போகும் பொழுது எத்தனையோ அடிகள் என்ன செஞ்சாங்க? அடித்தாங்க. எத்தனையோ வேதனைகள் பட்டிருப்பார். யாருக்காக? குற்றம் செய்து நாம் பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சார்? அடிக்கப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? நொறுக்கப்பட்டார். கல்வாரி ரத்தம் சிந்துவதற்கு யாருடைய பாவம் காரணம்? என்னுடைய பாவம். அதே போல அவர் எல்லா ஜனங்களுக்காகவும் தான் இந்த உலகத்தில் என்ன செஞ்சார்? மரித்தார். அதனாலே தான் அவருடைய இரத்தத்தினாலே எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அவர் எல்லா பாடுகளையும் பொறுமையாக சகித்து கொண்டார். அந்த பாடுகள் வழியாக கடந்து வரும் பொழுது கூட அவர் ஒரு வார்த்தையும் கூட சொல்லாதபடிக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார். அதை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாடுகள் வரும் பொழுது ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லி அநேக நேரம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். பொறுமையாக இருக்க நம்மகிட்ட பலன் இல்லை. ஆனால் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழும் பொழுது அந்த பாடுகள் வழியாக நாம் கடந்து சென்றால் மாத்திரம்தான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மனுஷருக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பயப்படும்படியாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையான எல்லாவற்றையும் தரும்படியாக ஆண்டவருடைய பாதத்திலே இந்த 40 நாட்களும் நீங்கள் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றிலும் மேலாக அவனுடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அநேக பாடுகளை நாம் கடந்து வரும் பொழுது நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்க. 2வது அவர் சாந்தமுள்ளவராயிருந்தார்.
நீர் யூதருடைய ராஜாவா என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாங்க, அநேகர் தூசித்தாங்க. ஆனால் அந்த நேரம் கூட அவர் என்ன செய்யலை, ஒரு வார்த்தையும் கூட பேசலை. ஆனாலும் அதைத்தான் நம்மளிடத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சாந்தமும் அமைதியும் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, எப்போ பாடுகளின் வழியாய் நாம் கடந்து வரும் பொழுது, பாடுகளின் வழியாய் நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வரும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை நாம் முன்மாதிரியாக அவர் வைத்து போயிருக்கிறார். அதை நாம் பின்பற்ற, அதை முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 40 நாட்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் மனம் திரும்புகிறேனா, எனக்காக தான் இந்த கல்வாரி சிலுவையிலே அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டாரு சொல்லி நம்மளை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். கல்வாரி ரத்தம் சிந்தினாரே என்னுடைய பாவத்திற்காக, என்னை மீட்பதற்காக அவர் பொறுமையோடு எல்லாத்தையும் சகித்து கொண்டாரே. என்னுடைய பாவம் மாற வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும்னு சொல்லி முற்றிலும் அவருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணிப்போம். ஆனால் மனுஷருக்கு என்று நாம் பயப்படாதபடிக்கு ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். அதே போல் நாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வழியில் என்ன செஞ்சாங்க, அவரை தூசித்தாங்க, நிந்தித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, அசட்டை பண்ணப்பட்ட ஒருமாய் இருந்தார். ஆனால் அந்த நேரமும் அவர் என்ன செஞ்சார், பொறுமையாக தான் இருந்தார். ஒருவேளை நிந்திக்கிறாங்களா, நம்மளை தூசிக்கிறாங்களா, அந்த இடத்துலையும் நாம் அமைதியெல்லாம் இருந்து என்ன செய்யணும், கடந்து போயிடணும். பொறுமையாக இருந்து கடந்து சொல்லணும். அதான் சொல்கிறாரு, குற்றம் செய்து ஒருவேளை நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டால் அதற்கு தண்டனை நிச்சயம் உண்டு, அதனால் எந்த பலனும் கிடையாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ எந்த ஒரு குற்றமும் அவர் செய்யவில்லை. அவர் நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார். அதனால தான் அவர் இன்றும் என்ன செஞ்சிருக்கிறார், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். தன் பேர் ஒரே பேரான குமாரனே அவர் இந்த உலகத்தில் என்ன செஞ்சார், கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை மீட்பதற்காக அவர் எல்லா பாடுகளையும் பொறுமையாய் ஏற்றுக்கொண்டாரே, பொறுமையாய் சகித்து கொண்டாரே. நாம் எப்படி வாழ்கிறோம்? ஒருவேளை அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம், என்கிட்ட எந்த பொறுமையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், பொறுமையாக இருக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலும் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், நான் பொறுமையாய் வாழணும், சாந்தமாய் வாழணும், மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு என்னுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாய் மாற வேண்டும் என்று சொல்லி, வைராக்கியங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை யார் ஜெபித்தாலும் நம்ம குணம் மாறணும், நம்முடைய வைராக்கியம் மாறணும், நம்முடைய கசப்பு மாறணும் அப்படின்னா நம்ம மாத்திரம்தாங்க மாற்ற முடியும். ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும், பொறுமையாய் நாம் காத்திருக்க வேண்டும், விசுவாசத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும், பரிசுத்தத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும், மனத்தாழ்மையோடு நாம் காத்திருக்க வேண்டும், சாந்தத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்? ஒருவேளை உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டுமல்லங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நம்ம என்ன செய்யணும், இன்னும் பலப்படையணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நான் என்ன செய்யணும், பலப்படணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுமையாய் காத்திருங்க. ஒருவேளை இந்த நாட்களிலும் கூட அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். ஒருவேளை அப்படி இருக்க முடியலையே, ஆண்டவர் சமூகத்திலே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் அந்த அடிச்சுவடுகளை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. அதை நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அது 21வது வசனம் சொல்லியிருக்கு, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஹல்லேலூயா. அநேக மிஷனரிகள் இந்த உலகத்திற்கு, இந்த இந்திய தேசத்திற்குள்ளாக கடந்து வந்தார்கள். அநேக மிஷனரிகள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். சுவிசேஷத்திற்காக, ஆண்டவருக்கு என்று சொல்லி தன்னை முற்றிலும் அர்ப்பணித்த அநேக மிஷனரிகள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்து கொண்டார்கள். எத்தனை மிஷனரிகள் வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். தன் கணவரை இழந்து பிள்ளைகளை இருந்து பிள்ளைகளையும் கணவரையும் எரிக்கும் பொழுது கூட அந்த குற்றவாளிகளை மன்னித்து விட்டாரே.
அந்த மிஷினரிகளை நாம் இன்றும் பார்த்து கொண்டு இருக்கிறோமே. நாம் எப்படி வாழுகிறோம்? தன்னையே முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தாங்க. அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவங்க ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது எரிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவங்க அந்த குற்றவாளிகளை காட்டி கொடுக்கவில்லை. அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி பொறுமையாய் சொன்னார்களே. நாம் எப்படி இருக்கிறோம்? மன்னித்து விடுகிற அந்த பக்குவம் நமக்கு இருக்கிறதா? பொறுமையாய் நாம் இருக்கிறோமா? அதாம் இதற்காக நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? அழைக்கப்பட்டிருக்கீங்க. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்லி அந்த நிச்சயத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, அவர் எனக்காக பாடுபட்டார் என்று சொல்லி அந்த மனம் திரும்புதலை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, எந்த விதத்திலையும் அந்த அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படியாக நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். தன்னை என்ன செய்ய வேண்டும்? பரிசோதனை பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே தன்னை பரிசோதனை பண்ணிக்கொள்ளக்கூடிய இந்த நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை ஒருவரை குற்றம் சொல்வதற்கு அல்ல, ஒருவர் நம் மீது குற்றம் சொன்னாலும் அதை மன்னித்து பொறுமையோடு அதை சகித்து கொள்ளக்கூடிய தன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய பாதத்திலே தன்னை என்ன செய்ய வேண்டும்? முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். தன்னையே பரிசோதனை பண்ணிக்கொள்ளக்கூடிய இந்த நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களிலே தன்னையே பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அதற்காக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது, வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, பொறுமையாக நாம் இருக்கும் பொழுது, மனத்தாழ்மையாக இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்னிட்டு அவருடைய பாதத்தில் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அந்த பொறுமைகளை ஆண்டவர் தருவார். ஒருவேளை அந்த பாடுகள் வழியாக நாம் கடந்து செல்லலாம். பாடுகள் தான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் பாடுகள் தான். அந்த பாடுகளின் வழியாக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கடந்து சென்றார். அதான் பொறுமையாக அவர் சகித்து கொண்டாரே, அதே போல நாமும் பொறுமையாய் சகித்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து நாம் நடக்குவர்களாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அதற்கு ஒரே வழி ஆண்டவருடைய பாதம். ஆண்டவருடைய பாதம். ஏன்னா அவர் தான் இந்த வசனம் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். இந்த வசன வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட இடைபடுவார். ஒருவேளை இன்னைக்கு நம்மை பரிசோதனை செய்து கொள்ளுவோமா? தன்னை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அப்படின்னா முழு செக்கப்பு பண்ணணும் அப்படிம்பாங்க. அப்போ தான் நம்ம உள் உறுப்புகளை என்ன எதிர்க்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். அப்போது அந்த தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த மிஷினுக்குள்ளே போனால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இன்றைக்கி நான் மாறணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? நம்ம தான் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். வேறு ஒருவரும் இருக்க முடியாது, ஒருவரும் ஜெபிக்க முடியாது. நம்மை பரிசோதித்து பார்ப்போம். நான் பொறுமையாக இருக்கிறேனா? ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார், அந்த அடிச்சுவடுகளை எனக்காக வைத்து போயிருக்கிறாரே, நான் அதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிச்சயத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் பொறுமையாய் காத்திருப்போமா? ஒருவேளை நன்மை செய்ய வேண்டும். எத்தனையோ பேர் நன்மை செய்கிறவர், அவர் இருக்கும்போது அவர் நன்மை செய்தார். அதே போல் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அதான் நமது ஆத்துமாவை என்ன செய்யணும்? தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த ஒரு பதில் பேசாமலும் தம்மை துன்புறுத்தியர்களுக்கு பயமுறுத்தாமலும் பாடுகளை பொறுமையாக சகித்த இயேசுவை நமக்கு முன்மாதிரியாக கொண்டு நாமும் பாடுகளை பொறுமையாக என்ன செய்ய வேண்டும்? சகிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை இந்த இத்தனை வழிகளில் நாம் கடந்து வந்தாலும் நம்மக்கிட்ட அந்த சகிக்கிற தன்மை வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம், நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஏசாயா 53 அவர் ஒரு ஆடுகளைப் போல வாய் திறவாதவராய் இருந்தாரே, அதே போல் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளர வேண்டுமானால் பொறுமையோடு நாம் காத்திருப்போம், நன்மை செய்கிறவர்களாய் வாழுவோம். அதே போல் நம் ஆத்துமா இன்னும் புதுபலன் அடையும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம், பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் நம்மை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்திலே முன்மாதிரியாக அவர் வைத்திருக்கிற அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்போம்.
பாடுபடும் பொழுது பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் சகித்து கொள்வோம். அந்த முன்மாதிரியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி நாம் வாழுவோம். இந்த 40 நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். நம் இருதயங்களையும் ஆத்துமாக்களை ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போமா? சோதர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. பாடுபடும் பொழுது பொறுமை இசப்பா, எவ்வளவாக எங்களுக்காக நீர் பொறுமையாய் எல்லாவற்றையும் சகித்து கொண்டீங்க இசப்பா. ஆண்டவரை, எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே, குற்றம் செய்யாத நீர் ஆண்டவரை எல்லா பாடுகளையும் சகித்து கொண்டீரே ஆண்டவரை, பொறுமையாக இருந்தீரே இசப்பா. அதே போல் ஆண்டவரை அப்பா, இங்கே இப்போ யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்காங்களோ இசப்பா ஆண்டவரே, உம்மை தியானிக்கும்படியாக உம்முடைய பாதத்திலே ஆண்டவரை இன்னும் அர்ப்பணிக்கும்படியாக உம்முடைய பாதத்திலே இன்னும் ஒப்பு கொடுக்கும்படியாக நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரே நீர் மாற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் இசப்பா. யாரெல்லாம் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா, எனக்காக நீர் பாடுபட்டீர் என்று சொல்லி ஆண்டவரே முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ, அவர்கள் வாழ்க்கையில என் தேவனாய கர்த்தாவே அப்பா, அவர்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் அறையப்பட்டீர் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு ஆண்டவரே யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ சாமி, அவர்கள் பாயிரிஷி பாவர் ரீபாலா தூரிக்கிற ஆண்டவரே பாவங்களை நீக்கி ஆண்டவரே நீர் இரத்தத்தினால் சுத்திகரிக்கும்படியாய் எங்களை நீர் கழுவி சுத்திகரிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பேசும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாரும். இந்த ஆண்டவரை இந்த தியான வேளையிலும் ஆண்டவரை நீர் பேசின கிருபைக்காய் நன்றி. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீரை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. எல்லா துதிகனமையும் எல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசுவின் ரத்தம், க்ளோரி டு ஜீசஸ் பவரேசன். ஏசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.